எல்லா நாளும் அலாரம் வச்சு கரெக்டாக முழிச்சிருவோம். ஆனால் இந்த சண்டே மட்டும் மூளைக்கு எப்படி தான் நியூஸ் போகுமோ தெரியலை. ஆனால் நமக்கு எழுந்திரிக்கவே மனசே வராது. சண்டே தானே, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கணும்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஹாப்பியாக மைண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். அன்றைக்கும் நமக்கு மைண்ட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக சீக்கிரமே எழுந்திரிக்கிற மாதிரி தோணும். எப்படின்னா இப்போ வந்து இன்றைக்கி ஹஸ்பண்டு லீவு, குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்களோட இன்றைக்கி நம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட போகிறோம். குழந்தைங்க ஏதோ ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்க போகிறோம். ஜாலியாக அவுட்டிங் போக போகிறோம். ஜாலியாக கோவிலுக்கு போக போகிறோம். ஏன் இன்றைக்கி நம்ம ரொம்ப டல்லாக இருக்கோம் அந்த மாதிரி நினச்சி நம்ம சண்டே வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு உண்டான டே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்களேன். சண்டேயுமே ரொம்பவே ஆக்டிவாக நம்ம சீக்கிரமே முடிக்கிறது மாதிரி இருக்கும். என்னோடய சண்டே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி 7 மணிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆணுச்சு. எனக்கும் டல்லாக கொஞ்சம் லேசியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்து கையோடு வந்து ஹேண்ட் வாஷ் துணியெல்லாம் இருந்துச்சு பக்கெட்டில். அதெல்லாம் ஊற வச்சுட்டோன்னா அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளித்த கையோடவே வந்து பார்த்திங்கன்னா துணி எல்லாத்தையுமே நான் வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். வீட்டில் எப்போதும் போல் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வாசல்லாம் தொடச்சி கோலம் போட்டுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் எப்போதும் போலே நம்மளோட ஒரு பிள்ளையார் இருப்பார். அவருக்குமே வந்து சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாம்பிராணி போட்டுட்டு கிச்சனில் எப்போதுமே நான் வந்து வாஷ் பேசின் கிட்ட இந்த மாதிரி காலையில் வந்து சாம்பிராணி வச்சிருவேன் ஒன்று. அது ரொம்பவே எனக்கு கொஞ்சம் வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஜீரக வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கிட்டேன். சோம்பு சேர்க்க பிடிக்காதவங்க ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம். சோம்புக்கு வந்து கொஞ்சம் வாசம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் பிடிக்காதவங்க அந்த மாதிரி சேர்த்துக்காதீங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகும் சேர்த்துக்கிட்டேன். நைட்டே வந்து பாத்திரம்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாமே வந்து காலையில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து பாத்திர குடைகள் எல்லாத்துலேயுமே எடுத்து வச்சுட்டேன். மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் நேரமே வாஷ் பண்ணியிருந்தேன். தண்ணியெலாம் வடிஞ்சிருச்சுன்னா நைட்டே எடுத்து வச்சுருவேன். நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வாஷ் பண்ணேன். அப்படியே குப்பையெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியெலாம் வச்சு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு பாலும் காய வச்சுட்டேன். அப்படியே நமக்கு ஜீரக வாட்டருமே நல்லா வடித்து எடுத்துட்டேன். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கிளாஸ், நான் எப்போதுமே நிறைய குடிப்பேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அளவு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்குவார். அவருக்கு ஒரு கிளாஸில் ஊற்றி ஃபஸ்ட் வந்து ஜீரக வாட்டரை குடித்தாச்சு. எனக்கு எங்கள் வீட்டிலே வந்து ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்திங்கன்னா இந்த எங்களோட குட்டி ஒரு பால்கனி தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவனுக்குல தான் கொஞ்சம் வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்கும். அன்றைக்கி கொஞ்சம் சண்டே வந்து அங்கேயே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. காலைல ஜீரக வாட்டர் அங்கேயே குடிச்சிட்டு கொஞ்சம் வானம் கொஞ்சம் கிளைமேட் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டிஃபன் செய்யலான்ட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து இட்லி ஊற்றிட்டு தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். தேங்காய் வந்து எனக்கு சில்லாக போடுறதுனால பார்த்திங்கன்னா நிறைய மிக்ஸி வந்து பிளேடு போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் திருவி அரைக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். சட்னியை அரைச்சி வச்சுட்டு இட்லிக்கும் அப்படியே மாவு எடுத்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு மாவும் எடுத்துகிட்டு வந்தேன். 2 டேஸ் முன்னாடி அரைச்சேன். கொஞ்சம் அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சரி இன்றைக்கி நைட்டோட முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால இப்போ இட்லி ஊற்றிட்டு நைட்டு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். இட்லி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுமே ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுமே வந்து இட்லி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காம தான் சாப்பிடுவாங்க. அவனாலும் வந்து டெய்லியுமே இட்லி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இட்லி ஊற்றினேன். இட்லி கொஞ்சம் பேர் சாப்பிட்டா சூப்பராக வந்துருந்துச்சு. சண்டேனாலே மேக்ஸிமம் எல்லோரும் பூரி அந்த மாதிரி தான் போடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து பூரி நாங்கள் அதிகம் செய்ய மாட்டோம். ஏன்னா வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்கும். எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுற எதுவுமே நாங்கள் வந்து சமைக்கிறதில்ல அதிகம். அப்படியே இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. நீங்கள் சண்டே என்னெல்லாம் டிஃபன் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேட்டு கழிச்சிட்டு நம்ம எவ்வளோ தான் ஃபோனில் டிவியில் ராசி பலன் அதெல்லாம் பார்த்தாலுமே இந்த கேலண்டரில் ராசி பலன் நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுல இன்னுமே எனக்கு அந்த ஆர்வம் குறையவே இல்லை. டெய்லியுமே அதை நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு டியூட்டிக்கு போயிட்டார். நானும் 2 இட்லி சாப்பிட்டுட்டேன். பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பாப்பா எழுந்திரிச்ச உடனே அவங்களுக்கு கேர்லாம் கொடுத்துட்டு பால் குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் கொடுக்கலான்னு வந்தேன். 10:30 ஆயிடுச்சு. ஆனாலும் சன்வியை சாப்பிட வைக்கிறப்ப கொஞ்சம் நேரம் இங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட வருவாங்க. கொஞ்சம் சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸ்கூலில் எப்படி சாப்பிடுவாங்க என்னன்னு தெரியலை. அவங்களாம் வந்து எடுத்து சாப்பிட்றதுன்னு பார்த்திங்கன்னா தோசை சப்பாத்தி அந்த மாதிரினா கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இட்லி வந்து கொஞ்சம் அரிபரியாக தான் போயிட்டுருக்கோம் சாப்பிட வைக்கிறது. சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து புடலங்காய் பருப்பு கூட்டு பண்ணிவிட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணிட்டேன். 11 ஆயிடுச்சு. துணி ஊற வச்ச துணியை அப்படியே வாஷ் பண்ணி போட்டுட்டு அப்படியே வந்து மத்தியானம் லஞ்சு சமைக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னும் புரட்டாசி முடிய இன்னும் ஒரு 10 டேஸ் இருக்குது. ஆனாலும் வந்து நம்ம வந்து கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஆனாலும் வந்து சரி நம்ம சைவமே தான் கண்டினியூ பண்ணுறோம். புரட்டாசி 30 நாளுமே நாங்கள் வந்து நான்வெஜ் எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். சன்விக்கு மட்டும் இடையில பாயில் எக் வந்து வேணால் பாயில் பண்ணி அந்த மாதிரி கொடுக்குறோம். நாங்கள் எதுவுமே இது வரைக்கும் எடுத்துக்கல. அப்படியே சமைச்சு வச்சுட்டு வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருக்கி தொடச்சி விட்டுட்டேன். அதிகம் குப்பை எதுவும் இல்லை. சன்வி வந்து கொஞ்சம் இன்றைக்கி பொறுப்பாகவே விளையாண்டாங்க. எதுவும் வேஸ்ட்லாம் எதுவும் போடாமல் கரெக்டாக டஸ்ட்பினில் போட்டு கொஞ்சம் விளையாண்டதுனால பெருசாக குப்பையாக இல்லை. கொஞ்சம் நீட்டாகவே தான் இருந்துச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. அப்படியே பெருக்கி விட்டுட்டு வீடு மாப்பிங் போட்டு முடிச்சுட்டு நானும் அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு வந்துட்டார். கரெக்டாக இன்றைக்கி 2:30 வந்தார். அப்படியே 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு சாப்பிட்ட கையோடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேர்ந்த பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் வந்து கழுவி வச்சுட்டேன். அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த வேலை கிடந்துடும். ஈவினிங் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காது அப்படிங்கிறதுனால கையோடு அதையும் கழுவி வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் அப்புறம் திரும்ப டியூட்டிக்கு போயிட்டார். அவருக்கு இன்றைக்கி ஃபுல் டே டியூட்டி. நானும் சன்வியும் நெயிலெலாம் கட் பண்ணிவிட்டு சண்டேங்கிறதுனால நெயில் பாலிஷ் வைக்கிறதுக்கு உட்காந்துட்டோம். எவ்ரி சண்டே வந்து இந்த மாதிரி போகும். கண்டிப்பாக எப்பாவது ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப சண்டே வந்து நெயில் பாலிஷ் வைக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம். சன்விக்குமே காலில் மட்டும் வச்சு விட்டேன். ஏன்னா விரலில் வச்சா வாயில் விரல் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்விக்கும் காலில் நெயில் பாலிஷ்லாம் வச்சு விட்டு கொஞ்சம் நேரம் நானும் சன்வியும் டிவிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 5:30 போலே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சு. லைட்டாக அப்படியே தூறல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பால்காரரும் வந்துட்டார். பால் வாங்கி பாப்பாவுக்கு பால் காய வச்சு குடிச்சிட்டு பக்கத்து வீட்டு ஒரு பாப்பா குட்டி பாப்பா கூட சன்வியை விளையாட வைக்கிறதுக்காண்டி போயிருந்தேன். அவங்க வீட்டு பால்கனிலேருந்து எடுத்தது தான் இந்த கிளிப்ஸு. ரொம்பவே கிளைமேட் ரொம்பவே இருட்டாயிருச்சு. மழை அதிகமாக வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மேலே ரொம்பவே மழை அதிகமாகிருச்சு. ஹஸ்பண்ட் போய் மழையில் நனைஞ்சிக்கிட்டு தான் டியூட்டிலேருந்து ஒரு 8:30 போல் வீட்டுக்கு வந்தார். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து பெட்டில் வந்து பாப்பாவும் நானும் டாய்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் நேரம் விளையாண்டோம். மழை பெஞ்சதுனாலே தெரியல மாடிக்கு எதுவும் போகலை. நாங்கள் கீழே பார்க்கிங்குமே போகலை. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், பாப்பாவுக்கு சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்து விளையாண்டு வீட்டு முன்னாடியுமே வந்து பாப்பாவை கார் ஓட்டி விளையாட வச்சுட்டேன். இந்த வர சண்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய vlog வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.